வீட்டுல கழிவறை இல்லையா? இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவர்களே, உங்களுடைய தொலைக்காட்சி சேனலுக்கே கூப்பிடுங்க, இல்ல சன் டிவிக்கே கூப்பிடுங்க. நான் வரேன். கொள்கை ரீதியான எல்லா கேள்விகளுக்கும் அவர் என்ன வேணா என்ன பார்த்து கேட்கட்டும், நான் என்ன வேணா கேட்கிறேன். தைரியம் இருந்தா பதில் சொல்லட்டும். ஒருவேளை நான் தோத்துட்டு அரசியல் விட்டே போயிடுறேன். நேத்து பேட்டி கொடுக்கிறார் செந்தில் பாலாஜி. அது என்ன, ஹாஸ்பிட்டல்ல போனவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, என்ன மட்டும் ஏன் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. நீ தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். தமிழக காவல்துறை எங்க அண்ணன் கண்ட்ரோல் வரும்பொழுது நீங்க எல்லாம் கரூர் மெட்ல ஜெயிலுக்கு போவீங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. நம்ம தலைவர் வெளியே ரோட்ல இங்க வந்தா 50,000 பேர் கூடுவாங்க. கூடும் பொழுது காவல்துறை ரோட சரியா ரெகுலைஸ் பண்ணலன்னா திருப்பி மக்களுக்கு ஸ்டாம்பீட் ஆகிறதுக்கான ப்ராப்ளம் இருக்கு. அதனாலதான் நம்ம தலைவர் ஒவ்வொரு இடத்துக்கு வர்றதுக்கு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் வெளியே வரதுக்காக யோசிக்கல தம்பி, மக்களுடைய பாதுகாப்புக்காக தான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு.